Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து திருப்போம் மல்கியா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மல்கியா 3:10. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களை எல்லாம் பண்டய சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். தசமபாகத்தை நான் செலுத்தும் ஒரு கடனாக எண்ணக்கூடாது. தசமபாகம் நான் விதைக்கும் ஒரு விதை. எல்லாரும் சொல்லுவோம், தசமபாகம் செலுத்துவது என்னுடைய கடமை என்றல்ல, அது நான் விதைக்கிற விதை. தசமபாகம் செலுத்துவது நான் தேவனுக்கு முன்பாக கடனை செலுத்துவது போல அல்ல, எனக்கு விளைச்சல் உண்டாகும்படியாக நான் விதைக்கிறேன். இதுல முக்கியமா என்ன காரியம் சொன்னேன் என்றால், கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. இங்க இருக்கிற ஒரு மனுஷன் கூட எனக்கு செழிப்புக்கு ஆண்டவர் வழி வைக்கலன்னு சொல்லவே முடியாது. நீங்க யாரா இருக்கலாம், ஏழையா இருக்கலாம், பணக்காரர்களா இருக்கலாம், நடுத்தரமானவர்களா இருக்கலாம், ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒரு டெபினிட் வழியை வைத்திருக்கிறார். தசம பாகம்ங்கிறதா வழி. தசம பாகம் என்கிற வார்த்தைக்கு 10ல் 1 என்ற அர்த்தம். 10ல் 1 என்ற அர்த்தம். இந்த 10ல் 1 அவர் தர சொல்லுகிறார். தர சொல்றதுன்னா எதுக்கு? தப்பா புரிஞ்சு வச்சிருக்காங்க. ஜனக்கு ஏதோ ஜனங்க ஊழியத்துக்கு தேவைப்படுது, சபைக்கு தேவைப்படுது, அது இதுன்னு சொல்லி இப்படி அவங்க புரிஞ்சு வச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா சில ஊழியக்காரங்க அதை இப்படி சொல்லிட்டதுனால ஜனங்க மனசுல அப்படி பதிஞ்சிருச்சு. இந்த 10ல் 1 கொடு என்று கர்த்தர் சொன்னது, கர்த்தர் என்ன தரித்திரரா? அவருக்கு என்ன இல்லாம இருக்கா? நம்ம கிட்ட இருந்து 10ல் 1 வாங்கி அவர் பிழப்பு நடத்துறது கிடையாது. 10ல் 1 கொடு என்று சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்குது. அது என்ன? எல்லாரையும் இந்த செழிப்பின் பாதையிலே அவர் செல்ல வேண்டும் என்று விரும்புகிறார். எல்லாருக்கும் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கணும். எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு கேட்கிறாங்க. எப்படிங்க நான் செழிப்பா இருக்கிறது? எப்படி என்ற வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை உண்டாகும் எப்படின்னு கேட்கிறாங்க. கர்த்தர் சொல்றாரு, இங்க ஸ்டார்ட் பண்ணு. நீ 10ல் 1 கொடுக்க ஆரம்பி. நீ கொடுக்க ஆரம்பிக்கும் போது பெற்றுக்கொள்ளக்கூடிய வாசல்கள், பலகணிகள் திறக்கப்படும். பெற்றுக்கொள்ளும் போது இன்னும் அதிகமாய் நீ கொடுக்க ஆரம்பிப்பாய். இன்னும் அதிகமாய் கொடுக்கும் போது இன்னும் அதிகமாய் பெற்றுக்கொள்வாய். உன்னுடைய வாழ்க்கையின் மேலாக தேவனுடைய ஆசீர்வாதத்தின் மதகுகள் திறக்கப்படும்படியாக நீ 10ல் 1 கொடுக்க ஆரம்பி. 10ல் 1 கொடுக்க ஆரம்பிக்கிற வரைக்கும் வானத்தின் மதகுகள் திறக்கப்படுறது கிடையாது. மனுஷனுடைய வாழ்க்கைக்கு மேலாக கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒரு மனுஷன் பேர்ல இருக்கணும். பாருங்க, எல்லாம் முயற்சி எடுக்கலாம். சிலர் நினைக்கிறாங்க வேர்வை சிந்திட்டா நம்ம சம்பாரிச்சிருவோம். நிறைய பேர் கண்டுபிடிச்சிருக்காங்க. சிந்தி பார்த்துட்டு சிந்தி பார்த்த ஒண்ணு வேலை செய்யலன்றது நிறைய பேருக்கு விளங்கி இருக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம். ஆனா சிலருக்கு இந்த பிலாசபி பாருங்க, எப்படியோ போய் வேர்வை சிந்திடணும். வேர்வை சிந்தினா நாம பொழைச்சுக்குவோம். வேர்வை சிந்தினாதான் நமக்கு சாப்பாடு. வேர்வை சிந்தினா நமக்கு வந்துருமாக்குன்னு நான் சொல்லுகிறேன். இந்த உலகத்தில் எவ்வளவு பேர் வேர்வை சிந்துகிறார்கள், ஆனால் வானத்தின் மதகுகள் அவர்கள் மீது திறக்கப்படவில்லை. தெய்வீக ஆசீர்வாதம் இறங்கவில்லை. ஏனென்றால் இந்த தசமபாகம் கொடுக்கிறது இந்த மதகுகளை திறக்கிற ஒரு சாவி போல இருக்குது. அது சொல்றாரு, இதை கொடு, வானத்தின் மதகுகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் நான் ஆசீர்வதிப்பேன மாட்டேன் என்று என்னை இதனாலே சோதித்து பார் என்று சொல்லுகிறார். ஆகவே எல்லாருக்கும் இருக்கிற எல்லாருக்குமே யாருமே நான் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு சொல்ல வேண்டியதில்லை. நீங்க யாரா இருந்தாலும் நீங்க இருக்கிற இடத்துல உங்க நிலையில ஆரம்பிக்கலாம். 100 ரூபாய் சம்பாதிக்கிற ஆள் கூட ஆரம்பிக்கலாம். இதுல பாயிண்ட் என்னன்னா, இந்த நீங்க கொடுக்குற 10 ரூபாயை வச்சு ஆண்டவர் வாழ போறது இல்லை. இந்த 10 ரூபா உங்களுக்கு ஒரு விதை மாதிரி இது ஒரு பெரிய விளைச்சலை ஏற்படுத்த போது, அது ஏற்படுத்துற விளைச்சலுக்கு ஏற்ற மாதிரி அடுத்த தடவை நீங்க விதைக்க முடிகிறது. அதுக்கேற்ற போல திரும்ப விளைச்சல் ஏற்படுகிறது. அதுக்கேற்ற மாதிரி விதைக்க ஆரம்பிக்கிறது. இப்படி பெருகி கொண்டே போகிறது. இதுதான் இந்த செழிப்பின் ஒரு முதற்படியா இருக்கிறது தசமபாகம் என்பதை நான் நம்புகிறேன். இதை குறித்து, இந்த விதைப்பு அறுப்பை குறித்து எப்படி இதெல்லாம் நடக்கிறது, எப்படி வாழ்க்கையில செழிப்பு உண்டாகிறது என்பது குறித்து ஒரு சில காரியங்கள் இன்றைக்கு சொல்ல போகிறேன். 3 காரியங்கள் ரொம்ப முக்கியம் இந்த விதைப்பு அறுப்பு என்கிறது வரும்போது. ஒன்று, God is your source. தேவன் தான் என்னுடைய ஆதாரமாய் இருக்கிறார். மற்றதெல்லாம் ஒரு கருவி, ஒரு மீன்ஸ், ஒரு வழி. ஒரு கம்பெனியில நான் வேலை செய்யறேன், சம்பாதிக்கிறேன்னு சொன்னா அது வழி. கர்த்தர் தான் எனக்கு ஆதாரம். ஒருவேளை இந்த கம்பெனி மூடப்படலாம், ஒருவேளை சம்பளம் நாளைக்கு நின்றுடலாம், ஆனால் வானத்தின் மதகுகள் மூடுறதே கிடையாது. திறந்து வைக்கிறேன்றார் ஆண்டவர். அந்த கம்பெனி மூடுறதே கிடையாது. கர்த்தருடைய கம்பெனி ஓட்டாண்டி ஆகிறது
கிடையாது, லாஸ்ட்ல போகிறதே கிடையாது. கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய சப்ளை வந்து கம்பெனில இருந்து வரல, அது மூலமா நான் அனுப்பிட்டு இருக்கிறேன். இவன் முன்னா எனக்கு 1000 வழி இருக்கு, அது மூலமா உனக்கு நானே அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறார். ஆகவே மனிதர்களோ, நீங்கள் வேலை செய்யற ஸ்தலமோ அல்லது உங்கள் தொழிலோ, இதெல்லாம் வந்து வெறும் ஒரு கருவிதான். ஆண்டவருடைய கையில ஒரு கருவி அடுத்த ஆண்டவர் உபயோகப்படுத்துகிறார். அதன் வழியாக சில பொருளாதார நன்மைகள் உங்களுக்கு ஏற்படுத்துகிறார். இது ஒரு வழியா தான் பார்க்கணுமே ஒழிய இதை போய் நம்ம கடவுளாக்கி கொள்ளக்கூடாது. கடவுள் தான் நம்முடைய ஆதாரமாய் இருக்கிறார். ஓரல் ராபர்ட்ஸை பற்றி சொல்லி வந்திருக்கிறேன். சொல்லுகிறார், ஆரம்ப காலத்துல ரொம்ப கஷ்டமா பிரசங்கியார் அவர். ஒரு சின்ன சபையில போதகரா இருந்தாராம். அந்த சின்ன சபையில போதகரா இருந்தப்ப, எனக்கு ஆரம்ப காலத்துல கையில காசே இல்ல, ரொம்ப கஷ்டம், ரொம்ப தரித்திரம். ஒரு சின்ன சபையில போதகரா இருந்தேன். அவர்கள் சம்பளம் கொடுத்தாங்க எனக்கு. அந்த சம்பளம் வந்து ஒண்ணுத்துக்கும் பத்த மாட்டேங்குது. ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து கூட இருக்க முடியாத அளவுக்கு சம்பளம் கொடுத்திருக்காங்க பாருங்க. அவர் ஒண்ணுமே பத்தலையா. பத்தாம இருந்தப்ப அவர் காலேஜ்ல வேற சேர்ந்து படிக்கணும்னு சொல்லி அங்க பிலிப்ஸ் யூனிவர்சிட்டின்னு ஒரு யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு இருந்தாராம். ஃபீஸ் கட்ட முடியாம நிறுத்திட்டாராம். அதையும் நிறுத்திட்டு, சாப்பாட்டுக்கே காசு இல்ல, காலேஜ் எதுக்குன்னு சொல்லி நிறுத்திட்டாரு. நிறுத்திட்டு ஒரு நாள் உட்கார்ந்து கணக்கு போட்டாராம். ஒரு வாரத்துக்கு எவ்வளவு ஆகுது, பெட்ரோலுக்கு எவ்வளவு, இதுக்கு எவ்வளவு, அதுக்கு எவ்வளவுன்னு வரிசையா கணக்கு போட்டாராம். இப்போ இருக்கிற நிலைமையில எனக்கு 3 வேளை சாப்பாடு இருந்து அங்கங்க போறதுக்கு பெட்ரோலுக்கு காசு இருந்து இருக்கணும்னா எனக்கு எவ்வளவு செலவாகும்னு கணக்கு போட்டாராம். $55 வந்தது அந்த காலத்துல. ஒரு வாரத்துக்கு $55 வேணும்னு. அப்ப அவர் அந்த சபைக்கு சொன்னாரா, ஏயா கொடுக்கறதே கொடுக்குறீங்க, $55 கொடுங்க எனக்கு வாரத்துக்கு, நான் ரொம்ப ஒண்ணும் கேட்கல. கேட்கும் போதே அப்படி கேட்டாராம், $55 தான் கேட்கிறேன், எனக்கு வந்து ரொம்ப பத்தவே மாட்டேங்குது, சாப்பாட்டுக்கு பத்த மாட்டேங்குது, பிள்ளைகளுக்கு பால் இல்ல, சாப்பாடு இல்ல, ஒரு துணிமணி வாங்க முடிய மாட்டேங்குது, ஒண்ணு முடிய மாட்டேங்குது, $55 கொடுக்க முடியாதா, எனக்கு $55 கொடுக்க கூடாதான்னு கேட்டாராம். அவருக்கு உள்ள கோபம் பாருங்க, அந்த ஜனங்க என்ன இவ்வளவோண்டு கொடுக்குறாங்களே காசு, நம்மள என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கோபம். $55 கொடுங்க, நானு எனக்கு அது போதுமான அளவுக்கு இருக்குன்னு சொல்லி கரெக்டா ஒரு சல்லி காசு விடாம கணக்கு போட்டு சொல்லி அவங்கள்ட்ட காமிச்சாராம். சரின்னு அவங்களும் இறக்கப்பட்டு, சரி இந்த மனுஷன் கஷ்டப்படுறாரு கொடுத்துருவோம்னு சொல்லி $55 கொடுத்தாங்களாம். $55 வாங்கின பிறகு அவர் நினைச்சாராம் $55 வந்து சந்தோஷமா இருந்துடலான்னு. அப்புறம் பார்த்தாராம் பத்தவே இல்லையா. அது எத்தனை பேர் சொல்றீங்க ரொம்ப கரெக்டுங்க, அது பத்தவே இல்லையா. உள்ள திரும்பவும் அவங்க மேல ரொம்ப கோபம். அவங்க பார்க்கும் போதெல்லாம் எரிச்சலா வருமா. கோவில்ல போய் நின்று பிரசங்கம் பண்ணும் போது ஒரு அன்பினால் நிறைஞ்சு பிரசங்கம் பண்ணும் பாருங்க. ஜனங்க ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வேண்டும், அவர்கள் வளர வேண்டும், அவர்கள் தேவனுடைய அற்புதங்களை அனுபவிக்க வேண்டும், அவர்களுடைய கஷ்டங்கள் நீங்க வேண்டும், பிரச்சனைகள் நீங்க வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சையும் ஆசையும் ஒரு ஊழியக்காரனுக்குள்ள இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த ஊழியக்காரன் நின்று பிரசங்கம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. ஏதோ தான் வேலையை செய்யறோம்னு சொல்லி 2 பாயிண்ட் எடுத்து பிரசங்கம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. உள்ள ஒரு ஆசையினால் நிரம்பி நான் சொல்லுகிற வார்த்தைகள் ஜனங்களுக்குள்ள இறங்க வேண்டும், அது அவர்களுக்கு நன்மை கொண்டு வர வேண்டும், விடுதலை அவர்களுக்கு உண்டாக வேண்டும், அவள் வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு பதில் அவர் கண்டுபிடிக்க வேண்டும், அவள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஊழியக்காரனுடைய வாஞ்ச. அது நடக்கும்போது அவனுக்கு ஒரு பெரிய ஆனந்தமா இருக்கிறது. ஏனென்றால் ஒரு தகப்பன் எப்படி பிள்ளைக்காக பாடுபட்டு எல்லாத்தையும் செய்யுது, அதன் மூலமா பிள்ளை நல்லா வரும்போது எப்படி அவன் சந்தோஷப்படுறானோ அப்படிதான் ஊழியக்காரனுக்கும் சபை மக்களுக்கும் ஒரு உறவை கர்த்தர் வச்சிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தகப்பனை போல இருந்து அன்பாய் நேசித்து அவர்களுக்கு போஷித்து அவர்களுக்கு கொடுத்து இப்படி செய்யும்படியதான் வச்சிருக்கிறார். ஆனால் இவர் சொல்றாரு, ஏன் இது என்னன்னா நீ ஏன் எனக்கு கொடுக்கல அப்படிங்கிற கோபம் தான் எனக்குள்ள பெருசா இருந்ததுன்றார். ரொம்ப கோபம், ரொம்ப எரிச்சலா இருக்கும். எந்திரிச்சு நின்று பிரசங்கம் பண்ணா தடார் புடார்னு என்னத்தையாவது ஒண்ணு பேசிட்டு கிடப்பேன். உள்ள இருக்க வெறுப்புல எல்லாம் போட்டு அடி நொறுக்கு, யாரு மண்டை அடிக்கிறது இன்னைக்குன்ற மாதிரி, யார அடிக்கலாம், யார குத்தலாம் இன்னைக்கு வார்த்தையால அப்படின்னு அப்படிதான் இருக்கும் என் பேச்செல்லாங்கிறாரு. அப்படி இருந்த காலத்துல இந்த $55 பத்தாம இன்னும் அந்த கோபம் உள்ள ஃப்ரஸ்ட்ரேஷன். ஒரு நாள் ஆண்டவர் அவர் காமிச்சாராம். என்ன காமிச்சாரான்னா, உன்னுடைய பிரச்சனை என்ன தெரியுமான்னாராம். ஆமா தெரியும் ஆண்டவர், இந்த ஜனங்க தான் யாரும் ஒண்ணும் தர்றது இல்ல, சிலர்ட்டெல்லாம் இருக்குது ஆனா தரவே மாட்டாங்கிறாங்க, அதான் பிரச்சனை ஆண்டவரே, நீரும் பாக்குறீரு, அந்த ஆளு ஒண்ணும் தர்றதில்லை, இந்த ஆளு ஒண்ணும் தர்றதில்லை, இந்த குடும்பம் ஒண்ணும் செய்யறதில்லை, அந்த குடும்பம் ஒண்ணும் செய்யறதில்லை, இதெல்லாம் நீரும் பார்த்துட்டு சும்மா இருக்கிறீராரு. சொன்னாரா ஆண்டவர், சொன்னாரா இல்ல இல்ல இல்ல, உன் பிரச்சனை என்ன உனக்கு தெரியுமானாராம். தெரியாது ஆண்டவர், உன் பிரச்சனை என்னன்னா மனுஷரை நீ நோக்கி பார்க்கிறாய், மனுஷர் உனக்கு ஆதாரமாய் நீ எண்ணுகிற, மனுஷர் உனக்கு தருவாங்கன்னு பாக்குற, இந்த பணக்காரன் தருவான் அல்லது இந்த ஆளுக்கு இருக்குது இவர் தருவாரு, அவர் நல்ல அந்தஸ்துல இருக்காரு, நல்ல பதவியில இருக்காரு, நல்ல சம்பளம் வாங்குறாரு, அவர் தருவாரு, இவர் தருவாரு,
இன்னும் 10 பேர் வந்து குடும்பங்கள் சபையில சேர்ந்தா சபைக்கு வேண்டிய ஊழியத்துக்கு வேண்டிய எல்லா காசும் வந்து கிடைக்கும். அப்படிதான் பாக்குற, மக்களையே ஆதாரமா பார்த்துட்டு இருக்கிற. ஆகவே அந்த மக்கள்கிட்ட எதிர்பார்ப்பு உனக்கு இருக்குது, மக்களையே பார்த்துட்டு இருக்கிற, அவங்க கையே பார்த்துட்டு இருக்கிற, அவங்க தரலன்னா அவங்க மேல ஒரே கோபம் போட்டு திட்டிட்டு கிடக்குறேன். எப்படி இருக்கு பாருங்க. அவர் சொல்றாரு, என் வாழ்க்கையிலேயே எனக்கு ஒரு திருப்பு முனை அமைந்திருக்குமானால் ஒரு சத்தியம், ஃபர்ஸ்ட் சத்தியம், முதலாவது சத்தியம் எனக்கு திருப்பு முனையை கொண்டு வந்தது என்னன்னா, எனக்கு ஆதாரம், என்னை போஷிக்கிறது, என்னை காப்பாற்றுகிறது, என்னை நடத்துகிறது, எனக்கு தேவையெல்லாம் சந்திக்கிறது ஜனங்க அல்ல, நான் பிரசங்கிக்கிற ஜனங்க கூட அல்ல, என்னுடைய சபை கூட அல்ல, கிறிஸ்தவ உலகம் அல்ல, காணிக்க கொடுக்கிறவங்க அல்ல, என்னுடைய தேவன் தான் அதை செய்கிறார். இவர்கள் ஒருவேளை கருவியா இருக்கலாம், இவர்களை கர்த்தர் உபயோகப்படுத்தலாம், இவர்கள் மூலமா அதை கொண்டு வரலாம் கர்த்தருடைய வாழ்க்கையில. ஆனா நான் அவர்களுடைய கையை எதிர்பார்க்க கூடாது, அவர்களை எதிர்பார்க்கவே கூடாது, நான் கர்த்தரை தான் எதிர்பார்க்க வேண்டும் என்று பெரிய ஒரு மாற்றம் அவருக்குள்ள ஏற்பட்டு சென்றார். அவர் சொல்லுகிறாரு, அன்றையிலிருந்து நான் கர்த்தர் தான் எனக்கு ஆதாரமா இருக்கிறார் என்பதை நான் எண்ணி பார்க்க ஆரம்பித்தேன். அப்படி எண்ணி பார்த்துட்டு இருக்கிற வேளையில கர்த்தர் சொன்னாரா, சரி நான் தான் ஆதாரம்னு சொன்னா அப்ப மனுஷரை பார்க்கறது நிறுத்து, மனுஷர் மேல கோவப்படுறது நிறுத்து, அவங்க தரல இவங்க தர்றதுன்னு பேச்சை நிறுத்து, உள்ளத்துல நொந்துக்கிறது நிறுத்து, அவங்கள குற்றப்படுத்துறது இவங்களை குற்ற இதெல்லாம் நிறுத்து, என்ன நோக்கி பாரு அப்படின்னாராம். சரின்ட்டு இப்படியே உள்ளத்துல வேலை நடக்குது பாருங்க. ஒரு நாள் $55 சம்பளம் கிடைச்சுதான். சம்பளம் கிடைச்சு ஏதோ திடீர்னு ஆண்டவர் ஆவியானவர் உள்ள விட்டு பேசினாராம், இந்த $55 நீ கொடு ஊழியத்துக்கு. இவர் மனைவி ஏற்கனவே சொல்லிட்டு இருந்துச்சான், ஏன் ஒரு வீட்டுல கூட கொண்டு போய் என்ன வைக்க முடியல, நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேன் இருந்துச்சான் மனைவி. அவர் சொல்றாரு, இதெல்லாம் சேர்த்துதான் எனக்கு உள்ள வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு, ஏதோ பதில் இருக்குது, நான் எந்திரிச்சு இவ்வளவு ஜனங்க முன்னால கர்த்தர் தேவையில சந்திப்பான்னு பிரசங்கம் பண்றேன், என் பாடே இவ்வளவு திண்டாட்டமா இருக்குதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சப்பதான் கர்த்தர் இதெல்லாம் உள்ளத்துல வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு பாருங்க. சில நேரத்துல பிரச்சனைகள் வந்து ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமா மாறிடுது. ஏன்னா அந்த நேரத்துல தான் நம்ம சிந்திக்க ஆரம்பிக்கிறோம். பிரச்சனையின் மூலமா கர்த்தர் போதிக்கிறது இல்ல, பிரச்சனை வந்து வரும்போது நம்ம ஆழமாய் சிந்திக்க ஆரம்பிக்கிறோம், பல காரியங்களை எண்ண ஆரம்பிக்கிறோம், வேதத்தை பார்க்க ஆரம்பிக்கிறோம், கர்த்தரை குறித்து எண்ண ஆரம்பிக்கிறோம். அப்ப சில காரியங்கள் நமக்கு விளங்க ஆரம்பிச்சிருது. அது போல இவர் சொல்றாரு, அந்த அம்மா பொட்டி தூக்கிட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேன், ரொம்ப கஷ்டம் தாங்க முடியல, இன்னொருத்தர் வீட்டுல குடியிருந்துட்டு இருக்கிற பிள்ளைகளையும் வச்சுட்டுன்றாரு. பிரசங்கியார் போய் இன்னொரு குடும்பத்தோட இவங்களும் இன்னொரு குடும்பமா இருந்துகிட்டு சொல்றாரு, என் மனைவிக்கு போதும் போதும் ஆயிடுச்சு, நான் போயிடுறேன், ஒரு வீடு கூட தர முடியாதா, நமக்கு ஒரு இருக்கிறதுக்கு ஒரு தனியா ஒரு இடம் கிடைக்காதா அப்படின்னு அந்த அம்மா அவ்வளவு நொந்துக்கிட்டாங்களாம். சொல்றாரு, அந்த நேரத்துல பார்த்தா $55 தான் சம்பளம், அதே ஆண்டவர் தர சொல்றாருன்னு. ஆனால் அப்படி உள்ளத்துல ஒரு காரியம் உதிச்சுதான், என்னன்னா இந்த $55 நான் தர்றது மூலம் இதெல்லாம் எனக்கு சோர்ஸ், இவன் கொடுத்த சம்பளம் அல்ல எனக்கு சோர்ஸ், கர்த்தர் தான் எனக்கு சோர்ஸ் அப்படிங்கறத நான் நிரூபிக்க முடியும், அதனாலதான் நான் அதை தரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உள்ளத்துல உண்டாச்சா பாருங்க. இந்த $55 அப்படி கெட்டியா பிடிச்சிட்டு இருக்கிற இந்த செக் அப்படியே பிடிச்சு பத்திரமா அதை கொண்டு போய் சல்லி காசு வரைக்கும் கணக்கு போட்டு கரெக்டா செலவழிக்கணும்னு கணக்கு போட்டுட்டு இருக்கிறேன். இதை நம்பியே தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இதை என்னைக்கு தூக்கி அதை போடுறனோ, என்னைக்கு தூக்கி அந்த காணிக்கையில போடுறோம், அப்பதான் அதை ரிலீஸ் பண்ணுவேன் நானு. அந்த எண்ணம் எனக்குள்ள இருந்து ரிலீஸ் ஆகும். கர்த்தர் தான் என்னுடைய சோர்ஸ், மக்கள் அல்ல, இந்த சபை அல்ல, இந்த ஊழியம் அல்ல, எதுவும் அல்ல, கர்த்தரிடத்துல தான் என்னுடைய தேவையெல்லாம் சந்திக்கப்படுகிறது என்பதை நான் அறிந்து கொள்ள முடியாத செய்ய வேணும்னு அவருக்கு ஒரு இது வந்துருச்சாம் பாருங்க. அன்னைக்கு அவர் ஒண்ணு தாழ மாட்டாம அந்த $55 காசு எடுத்து அப்படியே போட்டார். போட்டு வந்து வீட்டுக்கு வந்தாராம். வீட்டுக்கு வந்த உடனே மனைவிட்ட சொன்னாராம், இந்த மாதிரி ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு, அந்த $55 போட்டேன் காணிக்கல. அந்த அம்மா கேட்டுச்சான், முழுசா போட்டியா? ஆமா முழுசா போட்டேன், மொத்தமா போச்சு, அவ்வளவுதான், இந்த மாசம் பட்டினி தான் அப்படின்னு அந்த அம்மா நினைச்சிட்டு இருந்துதான். போய் படுத்தாராம் பாருங்க. காலையில 4 மணிக்கு ஒரு ஆளு, அந்த சபைக்கு வர்ற ஒரு ஆளு வந்து கதவு தட்டுறாராம். காலையில 4 மணிக்கு. என்னையா இந்த நேரத்துக்கு வந்து கதவு தட்டுறேன்னு வந்து கதவை திறந்தாராம். இவரு திறந்தா சொல்ற, தூக்கமே வரலங்க, எனக்கு முழுக்க தூக்கமே வரல, இது நான் கொடுக்கறதே இல்லை, நானு எதுவுமே நான் செய்யறது இல்லை, கொடுக்கறது இல்லை பாருங்க. எனக்கு என்னமோ நேற்று நைட்ல இருந்து ஆண்டவர் என்னை போட்டு என் உள்ளத்தை அப்படியே உழுக்கிறாரு. எனக்கு $400 அங்க புதைச்சி வச்சிருந்திருக்காரு. இந்த விவசாயி பாருங்க, அந்த காலம் பழைய காலம், அது எங்கேயோ பத்திரமா போட்டு புதைச்சி வச்சிருந்தேன், இதை எடுத்துட்டு போய் நீ உடனே அந்த பிரசங்கியாரை கொடுத்துட்டு வான்ற மாதிரி எனக்கு உள்ளத்துல அப்படியே படிச்சு, நான் தோண்டி எடுத்துட்டு என்னால வெயிட் பண்ண முடியல, கொடுத்துட்டு வந்த பிறகுதான் என்னால தூங்க முடியும் ஆகி போச்சு, இவ்வளவு நேரம் முழிச்சிட்டு இருந்துட்டேன், அதனால தான் வந்து கதவை தட்டினேன்னாராம். சரி என்னன்னு பார்த்தா $400 எடுத்து அந்த ஓரல் ராபர்ட்ஸ் கையில கொடுத்தாரு. அந்த ஆள் ஓரல் ராபர்ட்ஸ் சொல்றாரு, அந்நாள் வரைக்கும் ஒரு $100 நோட்டை என் கையில நான் வைத்து பார்த்தது இல்லைன்றாரு.
அவ்வளவு ஏழ்மைத்தனத்தில் இருந்திருக்காரு. $100 நோட்டை நான் கையில வைத்து பார்த்ததில்லை. என்னைக்கு கர்த்தர் தான் என்னுடைய ஆதாரம் என்பதை நான் ஏற்றுக்கொண்டேனோ, கர்த்தர் தான் என் ஆதாரம் என்று சொல்லி வாழவேன் என்பதை தீர்மானம் பண்ணேனோ, ஏதோ நான் 55 போட்டா 7 மடங்கு வரும் அப்படி அல்ல. என்னைக்கு கர்த்தர் என்னுடைய ஆதாரம் என்பதை நான் உள்ளத்தை ஆழமா ஏற்றுக்கொண்டு அதை அங்கீகரித்து அதை நான் என்னுடைய விசுவாசத்துல நான் காண்பித்தேனோ, என்னைக்கு என்னுடைய அந்த பழைய எண்ணங்கள் எல்லாம் ரிலீஸ் பண்ணேனோ, மக்களை எதிர்பார்க்கிறது, அவங்க கையை இவங்க கையை எதிர்பார்க்கறது நிறுத்தினேனோ, அன்னைக்குதான் என்னுடைய வாழ்க்கையில முதல் அற்புதம் நடந்தது என்று சொல்றாரு. $400 7 மடங்கு நான் கொடுத்ததை காட்டில 7 மடங்கு கொடுத்து 24 மணி நேரம் கூட ஆகல என் கையில வந்து அது கிடைச்சது. காலையில் 4 மணிக்கு ஒரு ஆளு, என்னைக்குமே கொடுக்காத ஆளு, கொடுக்க மாட்டேன் உட்கார்ந்து இருக்கிற ஆளு, அந்த ஆளு கதவை தட்டி தூங்க முடியாம வந்து கொடுத்துட்டு போனாருன்றாரு. இருக்கீங்களா? சொல்றாரு, முதல் முறையா ஒரு $100 நோட்டு என் கையில இருந்தது. 4 $100 நோட்டு. அதுவும் அவர் சொல்றாரு, அந்த மாசம் எங்களுடைய வாழ்க்கையிலேயே ஒரு அற்புதமான நிறைவான ஒரு மாசமா இருந்தது. என்னுடைய தேவைகள் எல்லாம் பூரணமாய் சந்திக்கப்பட்ட ஒரு மாசமா இருந்தது. எத்தனை பேருக்கு தெரியும் மனுஷன் நம்முடைய தேவைகளை சந்திக்க முடியாது என்று? இதை கத்துக்கலன்னா வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்புமுனையே ஏற்படாது. மனுஷன் நம்முடைய தேவைகளை சந்திக்கவே முடியாது. யாரும் ஒரு ஆள் கொடுக்குற சம்பளம் நம்முடைய தேவையை சந்திக்க முடியாது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் நம்முடைய தேவைகளை சந்திக்கும், தேவைகளுக்கு மேலாக நமக்கு நிறைவை தரும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால், கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர் என்பதை நாம் அறிந்து கொண்டு அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள நாம் கற்றுக்கொள்வோமானால், அதுதான் மெய்யாகவே நம்முடைய தேவையெல்லாம் சந்திக்கும். தேவைகளை சந்திக்கிறது மட்டும் இல்லாமல் அதற்கு அப்பாற்பட்ட விதத்திலே நிறைவை உண்டாக்கும். கொடுத்துட்டு அந்த ஆளு $400 கொடுத்துட்ட உடனே ஓரல் ராபர்ட்ஸ் என்ன பண்றதுன்னு தெரியல. அவருக்கு $400 நோட்டு. சந்தோஷம் தாங்க மாட்டாம தேங்க்யூ தேங்க்யூன்னாராம் அவரை போட்டு. அவர் சொன்னார, எனக்கு தேங்க்யூ சொல்லாதீங்க, ஏன்னா நான் ஒரு விவசாயி, எனக்கு ஒண்ணு தெரியும், எனக்கு நாளைக்கு விளைச்சல் வேணும் என்றால், அவன் சொல்றான் நான் விவசாயி, எனக்கு விளைச்சல் வேண்டும் என்றால் நான் விதைக்க வேண்டும், நான் எவ்வளவு விதைக்கிறேனோ அதுக்கு ஏற்ற போல விளைச்சல் ஏற்படும். என்னுடைய விளைச்சலுக்கும் என்னுடைய விதைப்புக்கும் சம்பந்தம் இருக்குது. நான் விதைக்காவிட்டால் விளைச்சல் ஏற்படாது. எந்த அளவுக்கு விதைக்கிறேனோ அந்த அளவுக்கு நான் அறுப்பேன். ஆகவே எனக்கு தேங்க்ஸ் சொல்லாதீங்க, நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நான் உங்களுக்கு கொடுக்கறது மூலமாக நான் விதைக்கிறேன், நான் பெருசா அறுப்பேன். அன்னைக்குதான் ஓரல் ராபர்ட்ஸ் முதல் சொல்றாரு, நான் வாழ்நாள் முழுக்க வயக்காட்டுல வளர்ந்தவன், நானு தோட்டத்துல வளர்ந்தவன், நானு இந்த விவசாயம் எல்லாம் நல்லா தெரியும் எனக்கு. ஆனா ஒரு நாளும் இந்த விவசாய பிரின்சிபலுக்கும் வேதத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குன்னு நான் எண்ணி பார்த்ததே கிடையாது. விதைக்கிறது அறுப்புன்றது அது விவசாயம் பண்றதுன்னு நினைச்சிருந்தேன். பைபிள் வேற, இது நாங்க எடுத்து என்னத்தையோ உன்னதமான இது பேசிட்டு இருந்தோம், அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன். முதல் முறையாக அந்த விவசாயம் எனக்கு காண்பிக்கிறான், நான் என்ன விதைக்கிறேனோ அதை தான் அறுப்பேன், நான் எவ்வளவு விதைக்கிறேனோ அதுக்கு ஏற்ற போலதான் என்னுடைய அறுவடை இருக்கும். ஆகவே எனக்கு விதைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்களே, அதற்காக நன்றி. நான் விதைக்கிறேன், அதனால நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், நீங்க எனக்கு தேங்க்ஸ் சொல்ல வேணான்ட்டு போனாராம். அவர் சொல்லி போன உடனே சொல்றாரு, அந்த டோர்லயே அப்படியே நின்னுட்டேன், நானு அசைய முடியல என்னால. ஏனென்றால் முதல் முறையாக விதைப்பும் அறுப்பும் என்கிற பிரமாணம் ஆதியாகமம் 8:22 சொல்லி இருக்குது. பூமி உள்ளளவும் விதைப்பு அறுப்பு என்கிற பிரமாணம் அந்த பூமியில இருக்கும் என்று அதுதான் ஃபங்க்ஷன் பண்ணும். அந்த அடிப்படையில தான் எல்லாமே நடக்கிறது. பூமி இருக்கிற வரைக்கும் இதுதான் கைடிங் பிரின்சிபல், இதுதான் அண்டர்லைங் பிரின்சிபல், இதுதான் எல்லாத்துக்கும் அடியில இருந்து கொண்டு வேலை செய்யல ஒரு பிரமாணம், விதைப்பு அறுப்பு என்கிற பிரமாணம். சொல்றாரு, இதெல்லாம் பைபிள்ல இருக்குது, ஆனா ஒரு நாளும் நான் யோசித்து பார்த்தது இல்லை இதுக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இருக்குதுன்னு நான் யோசித்து பார்த்ததே கிடையாது. விதைப்புக்கும் அறுப்புக்கும் பைபிளுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு நான் நினைச்சு பார்த்ததே கிடையாது. அன்னைக்குதான் முதல் முறையா எனக்கு சில காரியங்கள் விளங்க ஆரம்பித்தது. விதைத்தால் அறுப்பு, எவ்வளவு விதைக்கிறோமோ அவ்வளவு அறுப்பு. அதன் பிறகுதான் பார்க்கிற இடமெல்லாம் அவருக்கு இதுதான் தெரியுமா பாருங்க. அப்புறம் தான் சொல்றாரு, ஒரு மேட்ல ஏறி போகும்போது 2 பக்கமும் வயல், பார்க்கிற தூரத்துக்கு தெரியுதான், கண்ணெட்டுற தூரத்துக்கு தங்க வயல் மாதிரி தெரியுதான். அப்ப ஆண்டவர் காமிச்சார், எவ்வளவு விதைச்சிருக்கான் பாரு, அதனால தான் இவ்வளவு இருக்கிறான். இன்னொரு தடவை சொல்றாரு, போயிட்டே இருக்கிறேன், பெரிய பெரிய மூட்டம் அப்படியே குவியல் குவியலா கோதுமை எடுத்துக்கொண்டு ட்ரக்குகள் போகிறதாம். கர்த்தர் காமிச்சாராம், பாரு இப்படிதான் ஆசீர்வாதம் நான் கொட்டுறதுக்கு தயார், என்னுடைய ஆசீர்வாதம் இது, நான் இந்த பூமியை விளைய பண்ணுகிறேன். விதைப்பு அறுப்பு என்கிற பிரமாணம் எங்க பார்த்தாலும் கிரியை செய்து, சபையில தான் கிரியை செய்யல. அது சபை மக்களுக்கு தான் அது புரியலையே ஒழிய விவசாயிகள்லாம் புரிஞ்சிருக்குது, வேற தொழில் பண்றவங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குது. ஆனால் கிறிஸ்தவ மக்களுக்கு இது விளங்காதனால கெட்டியா புடிச்சு நமக்கு கஷ்ட காலத்துக்கு நமக்கு உதவும் பிரதர்,
கஷ்ட காலத்துக்கு எதுவும் உதவுனா கொடுக்கறது தான் கஷ்ட காலத்துக்கு உதவும். இருக்கீங்களா? நீங்க சேர்த்து வைக்கிறது கஷ்ட காலத்துக்கு உதவ போறது இல்ல. இறுக்கி கெட்டியா பிடிக்கிறது கஷ்ட காலத்துக்கு உதவ போறது இல்ல. நீங்க இன்றைக்கு கொடுக்கிறது ஒரு விதைப்பு என்று நினைத்தால் அதுதான் நம்முடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடியதா இருக்கிறது, நம்முடைய செழிப்பை நிர்ணயிக்கக்கூடியதா இருக்கிறது. எவ்வளவு பெரிய ஒரு பிரின்சிபல் பாருங்க. இருக்கீங்களா? இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா மல்கியா 3:10 ஒரு பெரிய டிலைட் ஆயிடுது. விசனமாய் இல்லாமல் சந்தோஷத்தோட கொடுக்க கடவுள்னா, நான் சொல்லி கேட்டிருக்கேன் அந்த காலத்துல. வருத்தத்தோட கொடுக்காதீங்க, சந்தோஷத்தோட கொடுக்குறதுனா இதெல்லாம் போயிச்சாதான் சந்தோஷம் வரும். அவனுக்கு எப்படி சும்மா சந்தோஷம் வரும்? காசு கொடுக்குறவனுக்கு சந்தோஷம் வரவே செய்யாது. இல்லைனா காசு போது என் கையில இருந்து தான் போக சொல்லுவான். அவங்க சொல்லுவாங்க விசனமாய் கொடுக்க வேணாம்னு. இன்னும் விசனம் ரொம்ப அதிகமாச்சு சபையில். அன்னைக்கெல்லாம் விசனமா கொடுக்காதுன்றாரு. என்ன பண்றது? கொடுக்கணும். மீட்டிங் வர வச்சுட்டாரு, கன்வென்ஷன் வச்சுட்டாரு, சாப்பாடுலாம் போடுறாரு, மூட்டையா அரிசி இறங்கிட்டு இருக்குது, ஆளுக்கு ஒரு மூட்டை கொடுங்கிறாரு. விசனமா தான் இருக்குது, நான் எதுக்கு ஒரு மூட்டை கொடுக்கணும் அப்படின்னு விசனத்தோட தான் எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறான். ஆனால் இது ஒரு விதைப்பு என்கிறத புரிந்து கொள்ளும் போது விசனம் கிடையாது, அப்பதான் சந்தோஷம் வரும். விசனமாய் அல்ல அப்படிங்கிறது அப்பதான் கரெக்டா வரும். ஏனென்றால் அந்த ஆள் சொன்னார் இல்லையா, தேங்க்யூ எனக்கு சொல்லாதீங்க, நான் விசனமா கொடுக்கல, நான் தூங்க முடியாம ஏதோ கொடுத்துட்டு போவான்னு கொடுக்கல, எனக்கு ஒரு காரியம் புரிந்து விட்டது, நான் கொடுத்தால்தான் எனக்கு உண்டாக போகிறது, இவ்வளவு நாள் நான் வாழ்ந்த விதம் தப்பு. இந்த ஊழியக்காரனுடைய வாழ்க்கையும் கர்த்தர் அன்னைக்கு மாத்திட்டாரு. இவருக்கு புரிஞ்சிருச்சு கர்த்தர் தான் ஆதாரம் என்று. அந்த விசுவாசியுடைய வாழ்க்கையும் கர்த்தர் மாத்திட்டாரு. அந்த ஆளுக்கும் புரிஞ்சிருச்சு கர்த்தர் தான் ஆதாரம்னு. சொல்றாரு அன்னையில சபையே வித்தியாசமா இருந்ததுன்றார். நானும் வித்தியாசம், அந்த ஆளும் வித்தியாசம், நாங்க 2 பேரும் சேர்த்து சபையே ஒரு குழுக்குங்கிறாரு. எப்ப பார்த்தாலும் நான் போய் God is my source, God is my source பிரசங்கம் பண்ணா அந்த ஆள் அங்க இருந்து ஆமே நல்ல இல்லையா கத்திக்கிட்டே இருக்கிறாரு. ஏன்னா அவருக்கு வழங்கிடுச்சு என்ன இது என்னன்னு தெரியுது அவருக்கு. கர்த்தர் நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண விரும்புகிறார். நாம் இருக்கிறபடியே இருந்து நான் 10 வருஷத்துக்கு முன்னால இருந்த கிறிஸ்தவனாவே இருக்கிறேன்னா என்னது அது? கிறிஸ்தவன் பிரயோஜனமே கிடையாது. பாருங்க, பெரிய ஒரு வாழ்க்கையின் சில திறவுகோள்களை, திருப்பு முனைகளை நமக்கு கண்டுபிடிக்க வேண்டும். நாம அதன் மூலமாக நாம் வாழ்க்கையில முன்னேற்ற பாதையில செல்ல வேண்டும். ஆவிக்குரிய ஜீவிய முன்னேற்ற பாதையில இந்த மாதிரி சில டிஸ்கவரிஸ் தான் நம்ம முன்னால போக வைக்கிறது, கண்டுபிடிப்புகள்.